गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இது வரைக்கும் 8 கீர்த்தனங்கள் கோவிந்த சதகத்தில் பார்த்துருக்கோம். கிருஷ்ண ஜனனம் வரைக்கும் பார்த்தோம். மதுராவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் எப்படி வசுதேவர் யமுனையை தாண்டி குழந்தை கண்ணனை அங்கே யசோதம்மா பக்கத்தில் விட்டுட்டு அவளுடைய பெண் குழந்தை எடுத்துட்டு வர, இந்த பக்கமோ கம்சன் அலறி அடிச்சுட்டு ராத்திரி எழுந்து 8வது கர்ப்பம் அப்படின்னு பயந்து போய் அந்த பயத்தில் எழுந்து அந்த குழந்தையும் முன்னாடி பிறந்த 6 குழந்தையும் வதம் பண்ண மாதிரி இந்த குழந்தையும் காலை பிடிச்சு அப்படி நிறுத்தி இப்படி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட அப்படி காலை பிடிக்க வரும்போது மாயை துர்கா தேவி தன்னோட சுய ரூபத்தை நிஜ ரூபத்தை காண்பிச்சு சொல்றா, உன்னை கொல்ல கூடிய குழந்தை ஒரு இடத்துல சேஃபா வளர்றது, நீ என் காலை பிடிக்கிறத விட்டுட்டு அந்த குழந்தை காலை பிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே கம்சன் எப்படி ஒரு அசத் சபையை கூட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னோட அசுரா ஃப்ரெண்ட்ஸ் அசுரா அலைஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றான் அப்படின்னு எல்லாரும் ஒரு பரபரப்பா ஒரு கேஆட்டிக்கா இருக்கு அப்படின்னு மதுரால் அப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இது மதுரா. இப்போ நம்ம கோகுலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி கோகுலம் எப்படி இருக்கு அப்படின்னா, கார்த்தால ஏன்னா ராத்திரி தானே இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ராத்திரி பொழுது விடியறதான். கார்த்தால எழுந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கா. ஏன்னா தன்னுடைய நந்தகோபருக்கும் நம்மளோட நந்த பாப்பாக்கும் நந்த யசோதாமாக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோகுலமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிஷ்யன்னா 9வது கீர்த்தனத்துல சொல்றார். கோகுலமாசி பரமானந்தம் கோப்யோ நிருத்யந்தி சானந்தம் மந்தஸ்மிதமுக கமலம் பாலம் நந்தகுமாரம் அவலோக்ய சந்ததமேத வல்லவவனீத சும்பந்தி முத கமலமுக்ய மத்தளவீணா வேணு பிரமுக நானா வாத்ய கிருதநாதே நிருத்யந்தோ புவி விலுட்டந்தி ததா கோபகுமார கோஷ்டபதே ஏ பாலக ஜனன ஆனந்தோன்மத்தோ நந்தோபி ததா दीनजनेभ्यः धेनुर्दक्षिणा धनधान्यानि प्रददौ सविनयं द्विजपुङ्गवेभ्यः दधिघृत क्षीर नवनीतनीर हरिद्राचूर्ण तैलादिभिः सिञ्चन्तो व्रज वनिताभिस्तदा प्रेम विमुक्ता नृत्यन्ति ताभिः गोकुलमासीत् परमानन्दं गोप्यो नृत्यन्ति सानन्दम् சொல்றாரு. கோகுலமாசி பரமானந்தம், கோகுலவாசிகள் அனைவருக்கும் பரமானந்தத்துல ஆழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி கோபிகைகள்லாம் கோபியோ நிருத்தந்தி எல்லாரும் ஆடிண்டும் பாடிண்டும் ஒரு உற்சவமா கொண்டாடுறா. கோகுலமே அப்பேற்பட்ட ஒரு பரமானந்தத்துல ஆழ்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்தள வீணா அப்படிங்கிற மாதிரி வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு ஆடிண்டு பாடிண்டு, ஏன்னா அவாத்துல ஒரு குழந்தை பிறந்தா அவெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி நந்தகோபருக்கும் யசோதாமாக்கும் பிறந்த குழந்தைக்கு நம்மாத்துல குழந்தை பிறந்திருக்கு, நம்மாத்து குழந்தை அது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா ஆடிண்டும் பாடிண்டும் வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு அப்படி கொண்டாடுறாலும், அப்படி என்ஜாய் பண்றாலும், ஒரு உற்சவமா கொண்டாடுறாலும். கோபிகைகள்லாம் இப்போ கோகுலவாசிகளுக்கெல்லாம் அவரோட லைவ்லிஹுட் என்ன அப்படின்னா, பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறது தான் அவரோட லைவ்லிஹுட் இல்லையா. தட் இஸ் தேர் லிவிங் இல்லையா. தட்ஸ் ஹவ் தே மேக் தேர் லிவிங் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு கோபி என்ன பண்றாலாம், ஒரு பானை நிறைய பால் எடுத்து இன்னொரு கோபி தலையில கொண்டு கொட்டுறாலாம். இன்னொரு கோபி என்ன பண்றாலாம், ஒரு பானை நிறைய தயிர் எடுத்து இன்னொரு கோபி தலையில கொட்டுறாலாம்.
வேற ஒரு கோபி என்ன பண்றாரு, நம்ம எல்லாம் இப்போ ஸ்னோ பால் ஃபைட்னு கொண்டாடுவோம், ஸ்னோ பால் ஃபைட்னு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவ வந்து பட்டர் பால் ஃபைட் விளையாடுறாளாம். என்ன அப்படின்னா, இந்த வெண்ணெயை ரவுண்டா அப்படி பிசிஞ்சு எடுத்துட்டு அப்படி எடுத்து இன்னொரு கோபி மேல அடிக்கிறாளாம். இன்னொரு கோபி ஒரு கை நிறைய வெண்ணெய் உருட்டி அப்படி அடிக்கிறாளாம். அந்த மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது இவளுக்கெல்லாம் என்ன லூசா பைத்தியம் பிடிச்சிருத்தா அப்படின்னு தோணுமா. ஏன் அப்படின்னா அவளோட லைவ்லிஹுட்டே இதுதான். அப்படிங்கும்போது இப்போ இஃப் சம்திங் இஸ் அவர் லைவ்லிஹுட், அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. இதை வித்தாதான் நமக்கு காசு, அந்த காசை வச்சுதான் நம்மளோட குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, கொட்டிண்டு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. இவளுக்கு அந்த நினைப்பே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பரமானந்தத்துல இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல சொல்ற பரமானந்த கிரணம் பகவான்லேருந்து குழந்தை கண்ணன்லேருந்து இப்படி பரமானந்த கிரணங்கள் அந்த ரேஸ் வீசுறதாம். அந்த ரேஸ் வந்து கோகுலவாசிகள் அத்தனை பேர் மேலேயும் அது பாயறதாம், அது ரீச் பண்றதாம். அது ரீச் பண்ணதுனால தன்னை அறியாம அப்படி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறா அப்படின்னு 9வது கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்ற. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.